இந்த ஹிஜ்ரி 60 முதல் 70 வரை நடந்த சில யுத்தங்களை, சில சண்டை சச்சரவுகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யசீதுடைய அந்த காலகட்டத்தில், இறுதி கட்டத்தில் அவர் மதீனாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறார், மதீனாவை சூறையாடுகிறார் என்பதையெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த மதீனாவை அவர் சூறையாடி கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் மக்காவுல இருந்து நான் தான் இனிமே அமீரு, நான் தான் ஆட்சித் தலைவர் என்று அவர் பிரகடனப்படுத்துகிறார். இந்த யசீதுடைய அந்த கடைசி கட்டத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தான் ஆட்சித் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் அந்த சுற்று வட்டாரங்கள்ல அவருக்கு ஒரு ஆதரவு அன்றைக்கு இருக்கிறது. அப்ப இந்த மதீனாவை போய் தாக்கிய அந்த கூட்டம் அப்படியே மதீனாவை அங்க உள்ள புரட்சியாளர்கள்லாம் அடக்கிட்டு மக்காவுக்கு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இவர் ஒரு தனி நாடாக்க பார்க்கிறாரு, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அங்க வர்றாங்க. வந்தா இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு முக்கியமான சில சஹாபாக்களை தலைவராக ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முகமது இப்னுல் ஹனஃபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகன். இவங்களெல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த யசீதை தான் நாங்க தலைவரை ஏத்துக்கிறோம், உங்களை ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லி மறுக்கிற ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்காவின் மீது ஒரு தாக்குதல் அப்பதான் நடத்துறாங்க. அவர் மக்காவில் இருந்துகிறாரு, மக்காவில் இருந்து கொண்டு அவர் உள்ள இருந்து அவர் தற்காப்பித்தம் பண்ணுகிறாரு. இந்த யசீத் அனுப்பின அந்த படை அவருக்கு எதிராக கடுமையான முறையில் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் காபாவுக்கு நிறைய சேதம் ஏற்படுகிறது. என்ன சேதம் எல்லாம் ஏற்படுதுன்னா, காபாவின் ஒரு மஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை தயார் பண்ணி, அந்த காலத்து பீரங்கி, அந்த காலத்தினுடைய டெக்னாலஜியை கொண்டு கண்டுபிடித்த ஒரு பீரங்கின்னு வைங்களேன். அத பீரங்கின வெடிமருந்துகள்லாம் இப்ப கிடையாது. பீரங்கியில் என்ன செய்வாங்கன்னா, தீப்பந்தத்தை பிடிச்சி எறிவாங்க. அது வேகமா போய் இந்த தீப்பந்தத்தோட எரிஞ்சுக்கிட்டு போய் என்ன பண்ணு, அந்த குறிப்பிட்ட இடத்துல எரிச்சு போடும். அந்த மாதிரி அவங்க தாக்கின எதிரி படையினர்கள், அதாவது யசீதுடைய படையினர்கள் மக்காவின் மீது அந்த தாக்குதல் பண்றாங்க. அது காபத்துல்லாவையும் சேதம்னா எப்படி, அந்த திரைச்சில இருக்கும்ல ஸ்கிரீன், அதை சுத்தி அதெல்லாம் எரிஞ்சு போய்விடுகிறது. எரிஞ்சு போனது மாத்திரம் இல்லாம அந்த கட்டிடங்கள்லயும் ஒரு பகுதியெல்லாம் கரிந்து போய் அதனுடைய ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு பாருங்க, அது கூட வெடிக்குது. அப்பதான் அதனால இப்ப வெள்ளியில வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது ஏன் வெள்ளியில வச்சாங்க என்ற வரலாறு தெரிஞ்சுக்கணும். காபாவுடைய வரலாறும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த யசீதுடைய ஆட்சி காலத்துல காபாவின் மீது நடத்த அந்த தாக்குதல், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் காபத்துல்லா சேதம் அடைகிறது. இந்த சேதம் அடைஞ்சு அவங்க கை ஓங்குற மாதிரி தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் யசீது அங்க இறந்த உடனே இவங்க அப்படியே பின்வாங்கி போயிடுறாங்க. அத அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை தாக்குறதுக்கு வந்தவங்க ரிவர்ஸ் ஆகி போக வேண்டிய நிலைமை எதனால ஏற்படுதுன்னா, இந்த கட்டத்தில் யசீது இறந்துடுறார். இறந்த உடனே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தானே தன்னை தலைவர்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் சாயிறாங்க. ஏன் சாயிறாங்கன்னு கேட்டா, இந்த யசீது, முஆவியா, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஆட்சியை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஒரு ஹீரோவாக தென்படுகிறார். காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்கு பல சிறப்பு தகுதிகள் இருக்கின்றன. ஒன்னு அவர் ஜுபைருடைய மகன். ஜுபைர் யாரே? அந்த 10 பேர்ல ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்ன 10 பேர்ல யார் ஒரு ஆளு? ஜுபைர் ஒரு ஆளு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூடவே பக்கபலமா இருந்து அந்த ஒட்டக போர் வரைக்கும் அவர் பங்கெடுத்து அதுலயே ஷஹீதானார் இல்லையா அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சப்போர்ட்டாகவே அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். இருந்து அவர் மரணித்த காரணத்தினால இந்த ஹுசைன் கொல்லப்பட்டதுனால கோபமாயிருந்த மக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல அனுதாபமாயிருந்த மக்கள், இந்த மாதிரி இந்த முஆவியா உமையாக்களுடைய ஆதிக்கத்தை பிடிக்காதவங்க ஒரு கணிசமா இருந்தாங்க. அவங்க எல்லாம் பயந்து கொண்டு அதற்கு கீழே இருந்தாங்க. இவர் கொஞ்சம் போல்டா, ஜுபைருடைய மகன் அப்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர் அவர் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே சஹாபாக்கள்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே அங்க கொஞ்ச நாளா இவங்களுக்கு குழந்தைகளே பிறக்கிறது இல்லை. கொஞ்ச நாளா மதீனாவுக்கு போன தட்பவெட்பம்லாம் அது குழந்தை பிறப்பதா இருந்தா சந்தோஷமா இருக்கணும், அப்படி இதான் குழந்தை பிறக்கும்.
இவங்களே ஊரை விட்டு ஓடி போய் பயந்துகிட்டு வந்து வீடு வாசல் இல்லாம அங்கிட்டு ஒண்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, யூதர்கள் உங்களுக்கு சிகிர் பண்ணிட்டாங்க, அதனால இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் முதல்ல பிறந்தவர் இவர் தான். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல்ல பிறந்த குழந்தை எது? இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள். ஜுபைருக்கு தான் முதல்ல அந்த குழந்தை பிறகு. இதனால டோட்டல் சமுதாயமே சந்தோஷப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பேரிச்சம்பழத்தை கடித்து அவங்களே இந்த வாயில ஊட்டி அவங்களே அவருக்கு பேரும் சுட்டினார்கள் என்ற அளவுக்கு இவருக்கு சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சின்ன வயசுல ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இவருக்கு 8 வயசு இருக்கலாம். இந்த மாதிரி சிறு பிள்ளையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொஞ்சி வளர்த்தவர். அபூபக்கருடைய மருமகனுக்கு பிறந்தவர், அபூபக்கர் பேரன், இப்படி எல்லாம் நிறைய அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுனால இந்த யசீது ஆளை மண்டையை போட்ட உடனே பல ஊர்கள் அவருக்கு பின்னாடி வருது. யசீதுக்கு கண்ட்ரோலா இருந்தாங்க. இறந்து போன உடனே யார் ஆட்சியில் வைக்கிறது, அந்த குழப்பங்கள் எல்லாம் இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் இவருக்கு ஒரு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்கிறது. பல ஊர்கள் அவருடைய கண்ட்ரோல்ல. எந்த அளவுக்குன்னா மக்கான்னா இந்த ஹிஜாஸ் முழுவதும் வந்துருச்சு. ஹிஜாஸ்னா இன்றைய சவுதி அரேபியான்னு வைங்களேன், பசரானா இன்றைய ஈராக்குன்னு வைங்க, மிஸ்ர், எகிப்து, யமன், குராசான் ஈரான், இப்ப உள்ள ஈரான் வைங்க. அப்ப இப்ப உள்ள ஈரான், இப்ப உள்ள சவுதி அரேபியா, இப்ப உள்ள ஈராக்கு, ஈஜிப்து, யமன், இவ்வளவு பெரிய நிலப்பரப்புகள் இவருடைய ஆளுகையின் கீழே வருது. நீங்க தான் தலைவருங்கிற அளவுக்கு வருது. அப்படி அவருடைய நிலை ஸ்டடி ஆகுது. அதுக்கு இடையில அங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் யசீதுடைய மகன் முஆவியா என்பவரை என்ன செய்யறாங்க, அந்த பக்கம் அவர் சின்ன வயசு ஆளு, அவர் கலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அவர் 40 வயசுல இறந்து போயிடுறாரு. 40 நாள் தான் அவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்புறம் மர்வான்கிறவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வர்றாருன்னு வைங்களேன். இந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் பாக்குறாங்க, காபா சேதம் ஆயிடுச்சு, போர் முடிஞ்சு போச்சு, யசீது இறந்தவன போருக்கு வந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப காபாவை நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவை மறுநிர்மாணம் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப மறுநிர்மாணம் பண்ணும்போது என்ன மசூரா பண்றாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது, திரையெல்லாம் எரிஞ்சு போயிருக்கிறது, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் வெடிச்சு போயிருக்கிறது. அதனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, மொத்தமா இடிச்சுவிட்டு புதுசாவே நான் கட்டிடலான்னு பாக்குறேன். காபத்துல்லாவை இடிச்சிட்டு கட்டிடலாமா, இருக்கிறத மேக்கப் பண்ணலாமா, பெயிண்ட் கிண்ண அடிச்சு ஒரு மாதிரியா அந்த கரிஞ்சு போனதை மட்டும் அப்படி நீக்கிட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவோமா, புதுசா ஒரு ஸ்கிரீனை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு மக்களை எல்லாம் கூட்டி, அங்க இருந்த அறிஞர்களை எல்லாம் கூட்டி அவர் ஆலோசனை செய்கிறார். அதுல ஆலோசனையில இப்னு அப்பாஸ் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க முழுசா இடிச்சிட வேணாம், முழுசா இடிக்காம என்ன பண்ணுங்க, இருக்கிறதே நீங்க மேக்கப் பண்ணிருங்க, இது இடிக்கிறது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர், அதனால குழப்பம் தான் மக்கள்கிட்ட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, இது அவர் வீட்டுக்கு நடந்த அப்படி சொல்லுவாரா, உங்க வீட்டு இது மாதிரி பண்ணிட்டா மேக்கப் தான் பண்ணுவீங்களா, கரெக்ட் பண்ண மாட்டீங்களா, அப்ப அல்லாஹ்வுடைய வீட சரி பண்ண வேணாமா, நம்ம ஊட இருந்தா எரிஞ்சு வீக்கா போயிருக்கும் பொழுது மேப்பூச்சி பூச்சி நீங்க உள்ள குடியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அதை எதிர்த்துட்டு சொல்றாரு, நான் இடிச்சு போட்டு தான் கட்ட போறேன், காபத்துல்லாவை இடிப்பேன், இடிச்சிட்டு முந்தி இருந்ததை விட வலுவாகவும் அழகாகவும் அந்த காபத்துல்லாவை நான் சீரமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த முடிவை நீங்கள் கருத்து வேறுபாட்டில் இருக்கிறீங்க, நான் 3 நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழுது கேட்க போகிறேன். இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, நம்ம நாளைக்கு செய்ய போற ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம குழப்பத்தில் இருக்கிறோம் வைங்களேன். அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தால், எத்தனை வீடு கட்டலாமா வேணாமா, இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இப்படி எவ்வளவோ மேட்டர்கள் இருக்கு, இவர் கடன் கொடுக்கலாமா வேணாமா, இந்த தொழில பங்குதாரரை சேரலாமா வேண்டாமா என்றெல்லாம் நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். முடிவு பண்ணி ஐடியா பண்ணி பாக்குறோம், ஒன்னும் தோண மாட்டேங்குது, இதுவும் சரி மாதிரி தெரியுது, அதுவும் சரி மாதிரி தெரியுது, சேர்ந்தாலும் நல்லது மாதிரி தெரியுது, சேராட்டி நல்லதுங்கிற மாதிரி தெரியுது. இப்படி நம்ம குழம்புனோம்னு சொன்னா அதுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை சொல்லி தந்திருக்கிறாங்க. தொழுதுட்டு அந்த துஆவை ஓதுறது. துஆவுடைய கருத்து என்ன, யா அல்லாஹ் உனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எதிர்காலத்தில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு எனக்கு விளங்காது, இப்ப நான் செய்ய நினைத்திருக்கிற காரியம் உன்னிடத்தில் இந்த துன்யாவுக்கு நல்லது ஆகிரத்துக்கு நல்லது என்று தோன்றினால் நீ அதை செய்யற மாதிரி என் மனசை மாத்திக்கிட்டே கொண்டு போயிரு, செய்யறது நல்லது இல்லைன்னு தோன்றினால் என் மனசுக்கு என்ன பண்ணிரு,
நீ விட்டுறதா நல்லதுங்கிற மாதிரி கருத்தை நீனே விதைச்சிரு, நீ என்னை வழி நடத்திருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறது. இவர் என்ன பண்றாரு, நான் 3 நாள் இஸ்திகாரா பண்ணுவேன், அல்லாஹ்ட்ட கேட்பேன், எனக்கு இதே முடிவு எனக்கு நீடிச்சுன்னு வைங்க, நான் இடிச்சு போடுவேன், வேணாங்கிற மாதிரி என் மனசு மாறுச்சுன்னு வைங்க, அல்லாஹ் மாத்திட்டான்னு சொன்னா அப்ப நான் விட்டுருவேன். வஹிலே வந்து வரேன். இந்த இஸ்திகாரா பண்ணா வஹி ஒண்ணு வராது. இஸ்திகாரா பண்ணா என்னவாகும்னு கேட்டா, செய்யற காரியம் சரின்னு அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதை அது செய்யற மாதிரியே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். செய்யாம இருக்கிறது தான் நல்லது மாதிரி அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா விட்டுருவோம், நமக்கு தோணும், டக்குன்னு விட்டுற வேண்டியதான். அப்ப இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் தான் இஸ்திகாராங்கிறது. ஏன்னா வஹி தான் நின்று போச்ச, இப்படி ஒரு வஹி இருக்கு அல்லாஹ் நமக்கு தருவான் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அது இஹ்லாஸை பொறுத்த விஷயம். அப்ப இவரை நான் 3 நாளைக்கு அல்லாஹ்ட்ட கேட்க போறேன், 3 நாளுக்கு பிறகும் இதை இடிக்கிறதா நல்லது, புதுசா கட்டுறதா நல்லது என்று எனக்கு தோன்றினால் நான் எவரை பத்தியும் கவலைப்படாம காபத்துல்லாவை நான் என்ன செய்வேன், இடிப்பேன், இடிச்சிட்டு புதுசா கட்டுவேன் அப்படின்னு அவர் மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்றாரு. 3 நாள் அவர் வந்து இஸ்திகாரா பண்றாரு. இஸ்திகாரா பண்ண உடனே வந்து அவருக்கு இடிக்கிறது நல்லதுன்னு தோணுது. முடிவு மாறல. அவர் மனசுல என்ன செய்யல, இவங்க சொன்ன ஆரோக்கியம் எல்லாம் நிக்கல. கூட்டி கழிச்சு அப்புறம் பாக்குறாரு, இல்ல எடுத்துறா நல்லது, புதுசா கட்டிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்த உடனே புதுசா கட்ட நினைக்கிறார். புதுசா கட்ட நினைக்கும் பொழுதுதான் என்ன பண்றாருன்னு கேட்டா, கட்டுறது கட்டுறோம், புதுசா கட்டுறோம், அப்ப எது முறையான கட்டடமோ அதை கட்டிடுவோம். ஏன்னு கேட்டா இப்ப இருக்கிற காபா என்ன கட்டணம் இல்ல, முறையான வடிவத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அந்த காபா இருக்குது, அது வந்து யார் கட்டினது, அபூஜஹில்கள் கூட்டம் கட்டினது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த காபா வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்கிறது. அதை கட்டுவதற்காக வேண்டி குறைஷிகள்லாம் என்ன பண்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் நபியாவல சின்ன பிள்ளை, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மசூரா பண்றாங்க. அப்ப நம்ம இதை புதுசா கட்டுவோம் அவங்க காலத்துல என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. எல்லாம் சேவை அடிப்படையில் அவங்களா கல்ல சுமக்கு, ரசூலுல்லாஹ் கூட கல்ல சுமந்திருக்கிறாங்க. அந்த காபத்துல்லாவை கட்டுற காலத்துல சின்ன ஆள் பெரிய ஆள் இல்லாம எல்லாரும் சேவையாக வந்து அதை வந்து கல் சுமந்து மண் சுமந்து அந்த காபத்துல்லாங்கிற கட்டடத்தை திருப்பி ஒருக்கா கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, காபாவுடைய வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவம் வந்து 3 பக்கம் சதுரமாகவும் ஒரு பக்கம் வளைவாகவும் இருக்கும். ஏறக்குறைய இந்த மிஹ்ராப்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த போடிய மாதிரி வைங்களா, இந்த இருக்குல்ல வளைஞ்சிருக்கா இல்லையா, 3 பக்கம் சமமா இருக்குது, ஒரு பக்கம் என்னவா இருக்கு, வளைஞ்சிருக்கிறது. இதுதான் காபாவுடைய கரெக்டான வடிவம். அப்ப அவங்க கட்டிக்கிட்டே வர்றாங்களா, இந்த வளைவாக கட்டுவதற்கு கொஞ்சம் காசு அதிகமாகுது. அவங்க என்ன பண்றாங்க, காசு அவ்வளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு சுருக்கிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி இங்க இந்த மூலைக்கு இழுத்து ஸ்கொயர் பண்ணி விட்டாங்க. யாரு, அந்த அன்றைய ஜாகிலியா காலத்தில் உள்ளவங்க. அதே நேரத்தில் வந்து அந்த வளைவு வரைக்கும் காபா இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன வளைவு அடையாளமா இப்பவும் இருக்கும். இந்த லாட மாதிரி காபாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, 4 பக்கம் ஸ்கொயர் ஆகி ஒரு பக்கம் இப்படி என்ன இருக்கு, ஒரு சி, இங்கிலீஷ் சி இருக்குல்ல, சியை கவுத்தி வச்ச மாதிரி அந்த எழுத்து மாதிரி என்ன இருக்கு, ஒரு வளைவு ஒண்ணு இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அப்ப அதுவும் இதுக்குள்ள அடங்கினது. அந்த உயரம் அவ்வளவு வந்திருக்கணும். இந்த 3 பக்கம் என்ன உயரமா இருக்கிறதோ அதே மாதிரி அதுவும் வளைஞ்சு அப்படியே என்ன செய்யணும், உயரமா வந்திருக்கணும். இப்படி அந்த ஆளுக்கு நினைஞ்சுட்டாங்க, கட்டிவிட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது வந்து அந்த காபாவுடைய இயற்கையான வடிவம், அதாவது இப்ராஹிம் நபி கட்டிய காபாவுடைய வடிவம் என்னன்னு கேட்டா 2 வாசல் இருக்கும். அதுக்கு இப்ராஹிம் நபி கட்டிய காபாவுல வாசல் எத்தனை, 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல் வந்து இன்னும் உள்ள போறதுக்கு, ஒரு வாசல் வெளியே வர்றதுக்கு. அந்த காபாங்கிறது உள்ள போய் தொழுவுற இடம் தானே, பாக்குறதுக்கு சின்னதா தெரியுதுங்க, உள்ளது போய் 200 பேர் தொழுவலாம், அவ்வளவு பெரிய இடம் அது, வழங்குதா. அந்த காபாங்கிறதுக்குள்ள உள்ள போய் தொழுவாங்க, ஒரு பக்கம் போவாங்க, ஒரு பக்கம் வெளியே வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல 2 வாசல்கள் இப்ராஹிம் நபி கட்டிய காபாவில் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, வாசலுக்கு கதவு அதெல்லாம் செலவாகும்னு சொல்லிவிட்டு ஒரு வாசல் ஆக்கிவிட்டாங்க. யாரு, இந்த மக்காவுல இருந்த குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கட்டும் பொழுது அவங்க ஒரு வாசல் ஆக்கிட்டாங்க. 2வது மிஸ்டேக் பண்றாங்க. ஒன்னு அந்த வளைவை வந்து கட்டாம விட்டுட்டாங்க, 2வது வந்து ஒரு வாசலை குறைச்சு விட்டாங்க, 3வது வந்து அந்த காபாவுடைய வாசல் இருக்கு பாருங்க, அந்த வாசல் வந்து தரமட்டமா தான் இருக்கும், தரையுடைய உயரத்துக்கு சும்மா அப்படி உள்ள போயிடலாம். அப்படிதான் இப்ராஹிம் நபி கட்டினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா, நல்ல உயரம் அப்படி ஆக்கி கட்டாங்க, ஏற முடியாது யாரும். அது எதுக்குன்னு கேட்டா, அவங்களா ஏணி வச்சிருப்பாங்க, விரும்பின ஆட்களை ஏத்தனு, விரும்பின ஆளுக்கு அந்த தாழ்ந்தவனை எல்லாம் உள்ள விட்டுறக்கூடாது. அவங்க நினைக்கிறாங்க நம்மள மாதிரி குறைஷிகள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த படியை வச்சு ஏறிக்கிறது, விமான படி மாதிரி வச்சிருப்பானுவ, அந்த படியத்துக்கு வச்சா அதுல ஜாயிண்டா உள்ள படி கிடையாது,
அதை இறக்கி வைப்பாங்க. நீங்க எல்லாம் வாங்க உள்ள போவாங்க, படித்துக்குள்ள வச்சுக்கிறாங்க. அடுத்த ஆட்களை யார விட மாட்டாங்க. யாரு? இந்த தாழ்ந்த ஜாதி, இந்த குறைஸ், இந்த அபிசீனியாக்காரங்க, பிலால், இந்த மாதிரி ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, இவங்களை எல்லாம் ஏற்றக்கூடாது. சும்மா தரமட்டத்துக்கு இருந்துச்சுன்னு வைங்க, ஆளாளுக்கு உள்ள வந்துடும். இதனுடைய புனிதம் கெட்டு போயிரும் நினைச்சாங்க. உயர்வு தாழ்வு கற்பிச்சிருந்த சமுதாயம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப இந்த வாசல் என்ன பண்ணிட்டாங்க, உயரமா கட்டிவிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இதை மாத்துறார். யாரு? அப்துல்லா இப்னு சுபைர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இப்ராஹிம் நபி காலத்தில் கட்டப்பட்ட காபா இப்படித்தான் இருந்தது என்று நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க, லவ்லா கௌமிகி ஹதீசு அஹதீம் பில் குஃப்ரி, உன்னுடைய சமுதாயத்தவர்கள், ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயத்தின குறைஷிங்கிறாங்க, இந்த குறைஷ் கூட்டத்தார்கள் புதிதாக இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் இந்த காபாவை இடித்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த மெத்தட்ல கட்டி இருப்பேன். இப்ப போய் இடிச்சோம்னா என்ன இருக்காது, இப்பதான் வந்திருக்கிறார்கள், இப்ப போய் இடிச்சோம்னு சொன்னா என்னமோ காலங்காலம் இருக்கிற ஒரு மேட்டர்ல கைய வச்சா நினைக்குவாங்க. அதனால புதிதாக இப்போது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற காரணத்தினால் ஆழமா உன்னை இஸ்லாம் ஊடுருவவில்லை. இந்த நேரத்தில் போய் மாத்தணும்னு சொன்னா இதை காரணம் காட்டிட்டு இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக வேண்டி நான் அதை மாத்தாம விட்டுட்டேன். இது அல்ல காபாவுடைய சரியான வடிவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல்சப்து பாபஹா பில் அர்லி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய வாசல் இருக்குல்ல அதை தரை அளவுக்கு நான் இறக்கி வச்சிருப்பேன். எனக்கு புதிதாக இவங்க இஸ்லாத்துக்கு வராம பழைய ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா அதை இடிச்சு புட்டு இப்ராஹிம் நபி கட்டின மாதிரி என்ன செய்வேன், அந்த வளைவையும் அதுல சேர்த்திருப்பேன், அதனுடைய வாசலையும் இறக்கி இருப்பேன். அதுக்கு 2 வாசலை ஏற்படுத்தி ஒரு வாசல் வழியா உள்ளே போற மாதிரியும் இன்னொரு வாசல் வழியா வெளியே வர்ற மாதிரியும் ஆக்கியிருப்பேன். அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அந்த ஆயிஷா நாயகியுடைய அந்த அறிவிப்பு ஹதீஸை ஆயிஷா நாயகி இவருக்கு பெரியம்மாவோ சின்னம்மாவோ, பெரியம்மா, இவருடைய ஜுபைர் அஸ்மாவுடைய மகன் தானே அப்துல்லா இப்னு ஜுபைர். அதனால ஆயிஷா நாயுடைய சகோதரி மகன் இவர். அதனால எங்க பெரியம்மா இப்படித்தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னாங்க அப்படின்னு அறிவித்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதை இடிச்சு விட்டு இடிக்க முந்தைய அந்த ஹஜருல் அஸ்வதை எடுக்கிறார். 2 துண்டா வருது. ஹஜர் அதுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெடிச்சு அதுல இருக்குது. அப்ப இடிக்கும் போது பார்த்தா என்ன ஹஜருல் அஸ்வது 2 பீஸா வருது. உடனே இது 2 பீஸா கொண்டு வைக்க வேணாங்கிறது தான் என்ன பண்றாரு, வெள்ளியில ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கவர் மாதிரி செஞ்சு அது உள்ள வச்சு, அதனால வெள்ளிக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த ஹஜருல் அஸ்வத் எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த வெள்ளி பாத்திரம் மாதிரி அதுக்குள்ளதான் அந்த ஹஜருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ள ஜாயிண்ட் ஆகி ஒண்ணாக்கிட்டாரு. வெள்ளி பாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒரு பக்கம் மட்டும் தெரியுமே தவிர உள்ள எல்லாம் ஃபுல்லா வெள்ளி, இந்த மேல் பகுதி மட்டும் தெரியாது. அந்த 2 துண்டு ஒன்னா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நெருங்கி பார்த்தா அந்த வெடிப்பு என்ன செய்யும், நெருங்கி பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் அதை பாக்ஸ் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இடிச்சு அந்த வளைவுலாம் இருக்குல்ல, அந்த வளைவை எல்லாம் போட்டு அந்த காபாவை அவர் வசதி கட்டுறாரு. கட்டும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதனுடைய உயரம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 18 முழம் இருந்தது. காபத்துல்லாவுடைய உயரம் இருக்குல்ல, அது எவ்வளவு இருந்தது, 18 முழம். முழம்னா அடியில சொன்னா எவ்வளவு வரும், ஒரு முழத்துக்கு எவ்வளவு அடி, 1.5 அடியா? அப்ப 18 27 அடி உயரம். காபாவுடைய உயரம் எவ்வளவு, 27 அடி உயரத்துக்கு ஏற்கனவே இருந்தது. அதாவது அந்த ஆரம்பத்தில் இருந்த உயரம். அதை என்ன பண்றாருன்னு கேட்டா இன்னொரு 10 முழத்தை கூட்டுறாரு. ஆனா அது ரசூலுல்லாஹ் சொல்லாது. இதெல்லாம் ஓகே, இவர் செஞ்ச விஷயத்துல இந்த வளைவை சேர்த்தார, அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. அதே மாதிரி வாசலை இறக்குனார்ல, அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. 2 வாசல் வச்சார்ல, அது ரசூலுல்லாஹ் விரும்பினது. ஆனால் அதோட சேர்த்து இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உயரத்தை ஒரு 10 முழம் கூட்டுறாரு. 10 முழம்னா ஒரு 15 அடி கூட்டி போடுறாரு. அப்ப ஏற்கனவே ஒரு 18 முழம், இப்போ ஒரு 10 முழம் சேர்க்கிறாரு. அப்போ 18 10 28 முழம் கொண்டதாக உயரம் வருது. அந்த மாதிரி உயரமாக அவர் எழுப்புகிறார். அதே மாதிரி 2 வாசல்லாம் எழுப்பி இதெல்லாம் பண்ணிவிடுறாரு. பண்ணி காபத்துல்லாவை அழகான முறையில் மாற்றி அமைச்சு போடுறாரு. இப்ப பழைய வடிவத்தில் காபத்துல்லா இல்ல. இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த வடிவத்தில் காபத்துல்லா இல்ல, இவர் மாத்துறார். அப்துல்லா இப்னு சுபைர் மாத்துகிறார். எப்படி மாத்துகிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின விதமா மாத்துறாரு.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபா தான் தவாப் செஞ்சாங்க இப்ப இருக்கிற வடிவத்துல. ஆனால் அவர் என்ன பண்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. இப்ப என்ன நம்ம எல்லாம் புது முஸ்லீமா, அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால மாத்த ரசூலுல்லாஹ் சங்கடப்பட்டாங்க. அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் தாங்கும் போது விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு மூமினுடைய கடமை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் வந்து அவர் செஞ்ச இல்லாத மாற்றம் என்னன்னு கேட்டா ஒசரத்தை கூட்டினதுதான். உயரத்தை 18க்கு பதிலா 28 கூட்டினார் பாருங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெத்தட்ல வரல, அவங்களுடைய அந்த கட்டடத்தில் இருக்கல, இவர் அதிகப்படுத்திட்டாரு. இந்த மாதிரி காபத்துல்லாவை மாத்திர ஒரு வேலை இவங்க தான் செஞ்சாங்க என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல 2371வது ஹதீஸ்ல பார்க்கலாம். முஸ்லீம்ங்கிற நூல்ல 2371 இந்த ஃபுல் சம்பவம் வருது. அதாவது இப்னு அப்பாஸ் ஆட்சேபனை பண்ணது வருது, யசீதுடைய காலத்துல இந்த மாதிரி எரிஞ்சு போன விஷயங்கள் வருது, சேதப்பட்ட விஷயம் வருது, இவர் இப்னு அப்பாஸ் மறுத்தது வருகிறது, அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்ச் பண்ணாரோ அது வருது, 18 மூலம் இருந்துச்சுங்கிற விவரம் அந்த முஸ்லீம் நூல்ல தான் இருக்கிறது, 28 மூலம் உயரம் ஆக்குனாருங்கிற விவரமும் அந்த நூல்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்ப காபா சேஞ்ச் ஆகி மாற்றம் ஆகி போச்சு, முற்றிலும் வேற மாதிரி என்ன செய்யுது ஆகுது. இதுக்கு இடையில என்னன்னு கேட்டா அந்த யுத்தங்கள் அப்புறம் நடக்குது, அது பின்னாடி நான் சொல்றேன். ஏன்னா காபாவை சொல்றதுனால காபா உள்ள முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இவர் வந்து கொல்லப்படுறார். எப்ப கொல்லப்படுறாரு, என்ன மாதிரியா யுத்தமெல்லாம் நடக்கிறது, அதை ஃபுல்லா அது விரிவா சொன்ன அந்த காபாவுடைய ட்ராக் மாறிடும். அதனால அந்த காபாவை முடிக்கிறதுக்காக வேண்டி இவர் கொல்லப்பட்டுறாரு. பிறகு என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் கொல்லப்பட்டுறாரு. அவங்க கை ஓங்கிருது. இப்ப யாருடைய கை, உமையாக்களுடைய கை, மர்வானுடைய கை, மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குடைய கை வந்து அவருக்கு பிறகு இவர் வர்றாரு இல்லையா, அவங்க படிப்படியா இழந்ததெல்லாம் பிடிச்சி ஒரு பெல்ட்டை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அதுல வந்து இவர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே அந்த கொலைக்கு அதுக்கு தலைமை தாங்கி வந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிறவர். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பத்தி தனியா நம்ம என்ன செய்யணும், அவர் செஞ்ச அநியாயம் இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப பெரிய கொடுங்கோலன்னா அந்த ஆள் தான். ஆட்சியாளர் இல்லாட்டாலும் ஒரு அதிகாரி, மன்னராக இவர் இருக்கவில்லை, மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னராக இருந்தவர். இருந்தாலும் இவர் செஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய 14 நூற்றாண்டு கால வரலாற்றுல இவர் செஞ்ச அக்கிரம அளவுக்கு யாருமே பண்ணது இல்ல. அது என்னென்னலாம் பண்ணாருன்னு பின்னாடி பார்ப்போம். இவருடைய ஆட்சி, இவருடைய நிர்வாகத்துல தான் என்ன பண்றாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு சுபைர் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அப்துல் மலிக்கு எழுதுறாரு மன்னருக்கு. இவர் மன்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் வைங்களேன், கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி நம்ம கையப்பத்திட்டோம், இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைர் காபாவுல கொஞ்சம் விளையாண்டு இருக்கிறாரு, அதை நம்ம என்ன செய்யறது, இப்ப அவருக்கு பேராயிரும், அவர் கட்டின காபாண்டு வந்துரும், அவருடைய அடையாளமே இருக்கக்கூடாது, அது முழுசா ரிமூவ் பண்றா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு, அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு வந்து கடிதம் போடுறாரு. கடிதம் போட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா அப்துல் மலிக் வந்து சொல்றாரு, அதாவது எல்லாத்தையும் மாத்திவிடும். இப்ப அதனால இப்படி பழையபடி வந்துருச்சு. இப்ப பழையபடி காபா எப்படி வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி வந்துச்சு. அது காரணம் என்னன்னா காழ்ப்புணர்வின் காரணமாக அது என்ன பண்றாங்க, அதை ஒரு வாசல மூட சொல்றாரு, 2 வாசல் பட்டினார்ல ஒரு வாசல மூடுங்கிறாரு, வாசல் இறக்கமா இருக்குல்ல அது கொஞ்சம் ஒசத்து பழையபடி ஆக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த வளைவை கட்டினார்ல அந்த வளைவுகளை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஆக்கி பழையபடி இந்த சின்னதா அந்த வளையத்தை தனியா போட்டு வை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒன்னே மட்டும் விட்டுறாரு. என்னதுன்னா டோட்டலா மாறி உயரம் மட்டும் இருந்துட்டு போகுது. உயரம் அதாவது பாருங்க, எதை வைக்கணுமோ அதை வைக்காம எதை வைக்க கூட அதை வைக்கிறார். எதை வைக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது இந்த 3. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி இந்த ஆள் வந்து இப்னு சுபைருக்கு எதிராக போறாருந்தா என்ன பண்ணணும், அந்த ஒன்ன மட்டும் எடு, இந்த 3 மட்டும் இருக்கட்டும்னா அது கரெக்டான நிலையா இருந்திருக்கு. இவருக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு பதிலடி கொடுக்கறேங்கிற பேர்ல அவர் ரசூல் சொன்னதை நிறைவேற்றினார் பாருங்க, அதை ரிமூவ் பண்றாரு. ரசூல் சொல்லாம அவரா உண்டாக்குனார் பாருங்க, அது இப்பவும் இருக்குது. இப்பவும் 18, 10, 28 முழம் இருக்குது. இப்ப அளந்து பார்த்தா எவ்வளவு இருக்கு, அதுக்கு பிறகு கூட்டாங்களா என்ன தெரியல வரலாற்றுல. அந்த அதுதான் நீடிக்கிறதா இருந்தால் இப்ப காபாவுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு 18, 28 முழம். 28ன்னா எவ்வளவு ஆச்சு, 42 அடி. 42 அடி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, இல்லாம இருந்தா பின்னாடி எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அது அந்த வரலாறு வரும் பார்ப்போம். அப்ப இதுல வந்து இப்ப அந்த உயரத்தை வச்சுட்டார், இந்த காபாவுடைய உயரத்தை நினைச்சாரு அதே வச்சு விடுகிறாரு. திருப்பி இவர் கொஞ்ச நாளைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்களுடைய கை ஓங்கின உடனே இது 1 வருஷம் ஓடி இருக்குன்னு வைங்களேன். 1 வருஷத்துல 64 to 65க்குள்ள இந்த நிலை மாறி போச்சு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்க கையில் ஆட்சி வந்த உடனே அதை மாத்தி அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த ஹாரிஜி அந்த கதிரியாக்கள் குழப்பம் இருக்க
இந்த மாதிரி இவங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்கிற நேரத்தில் அந்த குழப்பம்லாம் உண்டாகுது. அதுக்காக சொல்ல வர்றேன், இவங்களை ஒரு ஸ்டெடியா ஒரு ஆட்சியின் கீழே ஒரு ஆள்கையின் கீழே நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க முடியல. எங்கேயாவது ஒண்ணு பொத்துக்கிட்டு எவனா ஒரு தரவளத்திட்டு வந்துடுறான். ஒழுங்கா அந்த சாம்ராஜ்யம் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற நேரத்தில் சரி ஏதோ ஒன்னு மிஸ்டேக் இருக்குது, யாரு வந்தாலும் மிஸ்டேக் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம அந்த இதை சிதைக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. இது ஒரு மேட்ரு. இந்த விஷயமும் கூட முஸ்லீம்ல அதே ஹதீஸ்லாம் இருக்கு ஃபுல்லா. சொன்னல அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் கடிதம் போட்டது, இதை எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னது, இதை மட்டும் வைக்க சொன்னது, அது நீண்ட பெரிய ஹதீஸ். அதுல இந்த விவரமும் வருது, காபாவுடைய ஃபுல் டீடைல் அதுல வருகிறது. இது அவர் செஞ்ச வேலை, அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் செஞ்சதும், அதுக்கப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்து 10 அடி நினைஞ்சிருக்காரு, 10 முழத்தை உசத்தி இருக்கிறார். ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னவா இருக்காது, காபாவுடைய உயரம் 18 10 28 முழம் இருக்காது. ஆனா 28 முழம் ஹதீஸ்ல வருது. ஹதீஸ்ல என்ன வருது, 28 முழம் என்ற ஹதீஸ் 18 முழம் இருந்தது. இன்னொரு 10 முழத்தை அவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அதிகம் உயரத்தை கூட்டினாரு. அதுல ஒண்ணு பண்ணல ஹஜ்ஜாஜ், அப்துல் மலிக் மர்வானும் மற்றவங்க அதுல எந்த ஒரு சேஞ்ச் பண்ணவில்லை. அப்படின்னா இப்ப எவ்வளவு இருக்குன்னு 28 முழம் இருக்குன்னு 28 முழம் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டா தரையை வசத்திட்டாங்க. தரை என்ன இருக்கு இப்ப எல்லாம் ஏசி ஆக்கி கீழே அண்டர் கிரவுண்ட் ஆக்கி கீழே உளுசிற இடம்லாம் பண்ணதுனால அந்த காபா பள்ளத்துல கிடந்தது தரையில. அதை ஒசத்துறதுனால உள்ள கண்டிருச்சு காபா. அதனுடைய செவர்கள்ல சில அடிகள் உள்ள போயிடுச்சு. அதனால உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு 24 அடி தான் இருக்குங்கிறாங்க. இப்ப அந்த மீதி உள்ள உயரம்லாம் எங்கன்னா இடிக்கப்படவில்லை, உள்ள இருக்குது. அது அஸ்திவாரம் எங்க இருக்கு, உள்ள இருக்கு. எல்லாம் செலவுகள்லாம் போட்டு தரையை ஒசத்தி எல்லாம் பண்ணிவிட்டாங்க.